ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருந்தது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சமைக்க சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் மூலிகை குணம் கொண்ட உணவு. அதாவது உங்களுக்கு பிரண்டை இலை தெரியுங்களா? பிரண்டை இலை இதுதான். இது நம்ம வீட்டாண்டையே நிறையவே இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தெரியாது. இதில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அதாவது இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, இயற்கை நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது தாவரங்களை நமக்கு கொடையாக அளித்துள்ளது. அதில் இன்றியமையாத ஒன்றுதான் பிரண்டை. கிராமத்தில் வீட்டு ஓரங்களில் உள்ள வேலிகளில் வைத்து வளர்க்கும் தாவரம்தான் பிரண்டை. பிரண்டையை உணவில் சேர்த்து சாப்பிடுவதன் மூலமாக நினைவு திறன் அதிகரிக்கும், வயிறு உபசம் நீங்கும், ஆஸ்துமா, வாயு பிடித்தல், இப்படி பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது இதில். இந்த பிரண்டை துவையலை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை ஒரு கட்டு, ஒரு வரமிளகா 10, கடலைப்பருப்பு ஒரு மேஜைக்கரண்டி, தேங்காய் அரை முடி, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, நல்லெண்ணெய் 4 மேஜைக்கரண்டி, புளி சிறிய ஒரு எலுமிச்சை சைஸு, உளுந்தம்பருப்பு ஒரு மேஜைக்கரண்டி, இஞ்சி ஒரு சிறிய துண்டு. அதாவது எப்படி செய்யலான்ட்டு கூட போட்டிருக்காங்க. முதலில் பிரண்டையை நன்கு கழுவி அதன் மேலே உள்ள தோலை உரித்து சுத்தம் செய்து உள்ளிருக்கும் தண்டு பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளவும். பின் வாணலியில் நல்லெண்ணெயை ஊற்றி காய்ந்ததும் பிரண்டையின் தண்டு பகுதிகளை போட்டு நன்கு நிறம் மாறி பச்சை வாசனை போகும் வரை வதக்கி தனியாக எடுத்து வைத்து கொள்ளவும். பிறகு அதே வாணலியில் சிறிது நல்லெண்ணெயை ஊற்றி காய்ந்ததும் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், இஞ்சி அனைத்தையும் சேர்த்து நன்கு வதக்கவும். இறுதியாக தேங்காயை துருவி சேர்த்து வதக்கி இறக்கவும். ஆறிய பின் வதங்கிய பிரண்டையுடன் புளி சேர்த்து அரைத்து எடுத்தால் சுவையான பிரண்டை துவையல் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்?